வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நவராத்திரிக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு 9வது நாளுக்கான பிரசாதம் நம்ம பார்க்க போறோம். 9வது நாள் வந்து சரஸ்வதி பூஜை. அன்னைக்கு நம்ம அக்கார அடிசல் பண்ண போறோம். சாதாரணமா நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட்ல அக்கார அடிசல் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். ரொம்ப நேரம் கிளறிட்டே இருக்கணும். ஆனா நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய மெத்தட் வந்து ரொம்ப குவிக்கா இருக்கும். ஆனா அந்த டேஸ்ட், பிளேவர், டெக்ஸ்டர் எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல பண்ற மாதிரியே இருக்கும். அடுத்த பிரசாதம் தயிர் சாதம். தயிர் சாதம் வந்து நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய அந்த அளவுகள்ல அந்த மெத்தட்ல நம்ம பண்ணோம் அப்படின்னா தயிர் சாதம் நல்ல குழையவும் இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். ரொம்ப நேரம் ஆனாலும் குடிக்காது, இறுகியும் போகாது. சாயந்தரம் பிரசாதத்துக்கு கொண்டக்கடலை சுண்டல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, அக்கார அடிசல், தயிர் சாதம், கொண்டக்கடலை சுண்டல் ஈஸியாவும் குவிக்காவும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணி இந்த பவுல்ல எடுத்துட்டு இருக்கேன். அதே கப்ல 2 கப்பு பால் சேர்த்துக்கலாம். இது வந்து காய்ச்சின பால் நான் எடுத்துட்டு இருக்கேன். 1 கப்பு ஜலம் விட்டுக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த பாத்திரத்தை அப்படியே குக்கர்ல வச்சுட்டு 3 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். குக்கர்ல சாதம் நல்லா வெந்தாச்சு. கரண்டியால சாதம் சூடா இருக்கும் போதே நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சு விட்டாச்சு. நம்ம அரிசி எடுத்தோம்லே அதே கப்ல திரும்பவும் நம்ம 2 கப்பு பால், இது வெதுன்னு இருக்கு, 2வது கப்பு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் சூடான பால் விட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சாதம் கட்டி தட்டாம இருக்கும். ஆறின பால் விட்டோம் அப்படின்னா கட்டி தட்டிடும். கொஞ்சம் வெதுப்பாவோ இல்லைன்னா கொஞ்சம் சூடா இருக்கிற பாலையும் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இதுல நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த தயிர் சேர்க்கும் போது இந்த சாதம் வந்து சூடா இருக்கக்கூடாது. நான் 2 கப்பு தயிர் விட்டுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம இந்த தயிர் சாதத்தை மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சிருவோம் அப்படின்னா தயிர் அதிகமா சேர்த்துக்கோங்க. ஒருவேளை இதே வந்து நைட் வரைக்கும் நம்ம வச்சு தயிர் சாதம் சாப்பிட போறோம், இல்லை வெளியில எங்கேயாவது எடுத்துட்டு போறோம் அப்படின்னா பால் அதிகமா சேர்த்துட்டு தயிர் கம்மியா சேர்த்துக்கோங்க. பாருங்க, தயிர் சாதத்தோட கன்சிஸ்டன்சி இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கு. தயிர் சாதம் நம்ம உடனே யூஸ் பண்ணிடுவோம், மத்தியானமே தீந்துடும் அப்படிங்கிறதுனால இன்னொரு கப்பு கூட நான் தயிர் சேர்க்கிறேன். இதப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப பாருங்க எவ்வளவு கிரீமியா தயிர் சாதம் பார்க்கவே நல்லா இருக்கு. இந்த சேர்க்கிற தயிர் வந்து புளிக்காத தயிரா, ஃப்ரெஷ்ஷான தயிரா பார்த்து சேர்த்துக்கோங்க. தயிர் சாதத்துக்கு நம்ம தாளிச்சிடலாம். தயிர் சாதம் தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தயிர் சாதத்துக்கு எப்பவுமே தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா இருக்கும். எண்ணெய் சூடாயாச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் அப்படியே முழுசா சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாயை இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸஸா கட் பண்ணி சேர்த்துப்போம். தயிர் சாதத்துக்கு வந்து பச்சை மிளகாய் அதிகமா சேர்த்துடக்கூடாது. நம்ம ஜஸ்ட் தாளிக்கும் போது சாதம் கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் தயிர் சாதம் வந்து ரொம்ப காரம் ஆயிடும். இந்த பச்சை மிளகாயோட காரம் தயிர் சாதத்துல ரொம்பவே இறங்கிடும். நல்லா பார்த்து அளவா வாசனைக்காக மட்டும் நம்ம சேர்த்துக்கணும். 1 இன்ச்சு இஞ்சி இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணிருக்கேன். நம்ம பொடி பொடியாவும் கட் பண்ணிக்கலாம், இல்ல கிரேட் பண்ணியும் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் தாராளமா கருவேப்பிலை. இந்த எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. நம்ம தாளிச்சதை அப்படியே நம்ம தயிர் சாதத்துல சேர்த்துருவோம். நம்ம தயிர் சாதத்துக்கு இன்னும் உப்பு சேர்க்கல, தேவையான அளவு சால்ட் சேர்த்துப்போம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோட மாங்காய் இஞ்சி இருந்ததுன்னா அதையும் நம்ம இஞ்சியோட சேர்த்து கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்ல மாங்காயும் வந்து கிரேட் பண்ணி போட்டுக்கலாம், மாதுளம்பழம் போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் தான் எல்லாமே. பாருங்க, தயிர் சாதம் பர்ஃபெக்டா ரெடி ஆயாச்சு. இந்த தயிர் சாதம் பாருங்க சீக்கிரம் புளிக்காம, இந்த கன்சிஸ்டன்சி மாறாம ரொம்ப நேரத்துக்கு நல்லா இருக்கும். தயிர் சாதம் ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. அக்கார அடிசலுக்கு நம்ம வறுத்துக்கலாம். 1/4 கப்பு பைத்தம்பருப்பு நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துப்போம். லேசா கலர் மாதிரி நல்லா வாசனை வருது. நம்ம பைத்தம்பருப்பு அளந்து எடுத்தோம் இல்லையா, அதே கப்ல 1 கப்பு பச்சரிசி. இந்த அரிசி லேசா சூடாற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்ப பாருங்க, தொட்டிங்கன்னா சுருக்குன்னு சூடா இருக்கும். இந்த அளவு வறுத்தா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுப்போம். அக்கார அடிசலுக்கு நம்ம வறுத்த அரிசி பருப்பு இதுல நல்லா ஊறிட்டு இருக்கு. 1 கப்பு அரிசிக்கு 8 கப்பு பால் வந்து அளந்து எடுத்துட்டு இருக்கேன். இந்த பாலை வந்து இந்த அரிசி பருப்போட சேர்த்துலாம். இதுல 1 டீஸ்பூன் நெய், கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இந்த பாத்திரத்தை அப்படியே குக்கர்ல இறக்கி வச்சுட்டு 4ல இருந்து 5 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். அரிசி அளந்து எடுத்த அதே கப்ல 3 கப்பு வெல்லம் இந்த பவுல்ல எடுத்துட்டு இருக்கேன். 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
இந்த வெள்ளைப்பாகு வந்து நல்லா சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். அக்கார் அடிசல் பாருங்க, குக்கர்ல 4-5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்திருக்கேன். அரிசி பருப்பு நல்லா வெந்திருக்கு. நம்ம இதுல குங்குமப்பூ சேர்த்ததுனால இந்த பாலோட கலரும் பாருங்க அழகா லைட் மஞ்சளா வந்திருக்கு. இப்ப இதை ஸ்டவ்ல வச்சிருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சு நல்லா திக் ஆகணும். அக்கார் அடிசல் பாருங்க நல்லா கொதிச்சு திக்காக ஆரம்பிச்சாச்சு. அரிசி பருப்பும் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இதுல இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நெய் விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். நம்ம அரிசி எடுத்தோம் இல்லையா, அதே கப்ல 1 கப்பு நெய் தேவைப்படும். வேணா நம்ம கொஞ்சம் கம்மியா கூட போட்டுக்கலாம். அக்கார் அடிசல் இந்த மாதிரி திக்காய் வரும்போது இன்னும் வேணும்னா நம்ம 2 கப்பு பால் இதுல சேர்த்து இன்னும் கூட கொதிக்க வச்சு திக்காக்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் கூட கிரீமியா ரொம்ப நல்லா இருக்கும். அக்கார் அடிசல் கொதிச்சு நல்லா திக்காயாச்சு. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் நல்லா பவுடர் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜாதிக்காயை நம்ம கிரேட் பண்ணி சேர்த்துப்போம். கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க இவ்வளவு நல்லா திக்காயிருக்கு. கரெக்டான கன்சிஸ்டன்சில வந்திருக்கு. ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுட்டு நம்ம வெல்லம் கரைச்சிருக்கோம் இல்லையா, இது நல்லா சூடு ஆறியாச்சு. இதை டைரக்டா ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். சூடு ஆறுனதுனால எந்த அளவுக்கு திக்கா இருக்கு. இப்ப அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறம் 1 கொதி வந்தா போதும், ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். நம்ம ஃபுல்லா பால்ல பண்ணிருக்கிறதுனால வெல்லம் சேர்க்கும் போது திரிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது 1 கொதி வரட்டும். 1 கொதி வந்தாச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அக்கார் அடிசலுக்கு நம்ம யூஸ் பண்ணது போக மிச்சம் இருக்கிற நெய்யை இதுல சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி லேசா செவந்து வரும்போது கொஞ்சம் திராட்சை சேர்த்துப்போம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணிருக்கிற முந்திரி திராட்சையை அக்கார் அடிசல்ல சேர்த்துருவோம். அக்கார் அடிசல் பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. நல்லா கிரீமியா சூப்பரா இருக்கு. 100 கிராம் வெள்ளை கொண்ட கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு நான் குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். குக்கர் மூடிட்டு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். சுண்டலுக்கு நம்ம தாளிச்சிடலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 பச்சை மிளகாய் பெரிய பெரிய பீஸா கட் பண்ணிருக்கேன், 1 இஞ்சி தோல் சீவிட்டு இதை நான் பொடியா கட் பண்ணிருக்கேன். நம்ம கிரேட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சியும் பச்சை மிளகாயும் நல்லா வறுபடட்டும். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வேக வச்ச கொண்டைக்கடலையை நான் தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இதை சேர்த்துடலாம். கொண்டைக்கடலை பாருங்க நல்லா சாஃப்டா வந்திருக்கு. நம்ம இந்த கொண்டைக்கடலை வேகும் போதே உப்பு சேர்த்துட்டோம். கொஞ்சம் மேல் உப்பு சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கொண்டைக்கடலை சுண்டல் ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. இதை வேற பவுலுக்கு நம்ம மாத்திப்போம். நம்ம குயிக்கா அக்கார் அடிசல், தயிர் சாதம், கொண்டைக்கடலை சுண்டல் பண்ணி முடிச்சிட்டோம். அம்பாளுக்கும் நைவேத்தியம் பண்ணியாச்சு. வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அக்கார் அடிசல் எடுத்துக்கலாம். பிரமாதமா இருக்கு. நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட்ல பண்ணா எந்த மாதிரி டேஸ்ட், டெக்ஸ்டர், இந்த ஃபிளேவர் வருமோ அதே மாதிரி இருக்கு. நல்ல கிரீமியா வந்திருக்கு. இந்த அளவுகள் கரெக்டா இருக்கும். இதே மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அது பர்ஃபெக்டாவே அமைஞ்சிரும். அடுத்த பிரசாதம் நல்ல குழைய தயிர் சாதம். இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா சீக்கிரம் புளிக்கவும் புளிக்காது, இறுகியும் போகாது. பிரமாதமா இருக்கு. மத்தியானத்துக்கெல்லாம் சாப்பிடுவோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க தயிர் தாராளமா விட்டுக்கலாம். இது நம்ம டிராவல்க்கு எங்கேயாவது எடுத்துட்டு போறோம், இல்ல நைட்டு கூட சாப்பிடுவோம் அப்படின்னா பால் அதிகமா சேர்த்து தயிர் கம்மியா சேர்த்துக்கோங்க. நல்ல இஞ்சி பச்சை மிளகாய் வாசனையோட ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இப்ப நம்ம சுண்டல் எடுத்துக்கலாம். சுண்டலும் பிரமாதமா இருக்கு. நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. சிம்பிளா தான் நம்ம பண்ணிருக்கோம். நல்லா தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய் அந்த வாசனையோட அருமையா இருக்கு. இன்னைக்கு இந்த 3 பிரசாதமே ரொம்ப பர்ஃபெக்டா நமக்கு அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த அக்கார் அடிசல்,
தயிர் சாதம், கொண்டக்கடலை சுண்டல் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, பிரமாதமா அமையும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நவராத்திரி பிரசாதம் ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.